முறையான அனுமதி இல்லாமல் இயங்கும் இருசக்கர வாடகை வாகனத்தை தடை செய்ய கோரி தீரன் தொழிற்சங்க பேரவை சார்பில் கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீரன் தொழிற்சங்க பேரவை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் கொங்கு கோமகன் தலைமையில் நடைபெற்ற இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தம் முன்னிலை வகித்தார். மாநில துணைத் தலைவர் ஐயாசாமி வரவேற்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் நகரில் எந்தவித அனுமதியும் இன்றி சொந்த இருசக்கர வாகனங்களில் ஆன்லைன் மூலம் புக் செய்து வாடகைக்கு ஓட்டுவதை முறைப்படுத்த செய்ய வேண்டும். பதிவு பெற்ற சொந்த வாகனங்களை வாடகை வாகனமாக பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும். விமான நிலையத்திற்கு செல்லும் வாடகை 3 மற்றும் 4 சக்கர வாகனங்களை உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தீரன் தொழிற்சங்க பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் 18வது வார்டு கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன், மாநகர மாவட்ட செயலாளர் தனபால், ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் செந்தில்வேல், மாநில துணை செயலாளர் ஆறுச்சாமி, கொங்கு மோகனசுந்தரம், ஆனந்த், கொங்கு வி கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தீரன் தொழிற்சங்க பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் கொங்கு கோமகனுங்க. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக தீரன் ஒருங்கிணைந்த மாவட்ட தீரன் தொழிற்சங்க பேரவையின் சார்பாக இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது இருசக்கர வாகனத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு உள்ளாகிறாங்க. ஏன்னா யார் இதில் 2 வீலரை ஓட்டிகிட்டு வராங்க என்னன்னே தெரியாமல் இது மாதிரி பாதிக்கிறாங்க. இது இருசக்கர வாகன பின்னாடி வரவங்க ஹெல்மெட் அணியணுங்கிற மோட்டார் வாகன சட்டம் மாதிரி விதி இருக்குது. இதை சரியாக பின்பற்றாமல் இருக்கிறாங்க. இதனால் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் முறைப்படுத்தணும்னு கேட்டுட்டு இந்த ஆர்ப்பாட்டமானது இன்றைக்கி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே நடைபெற்றிருக்கு. கோவையில் மட்டும் இல்லை, முதல் கட்டமாக கோவையில் நடத்திட்டு இருக்கோம். அடுத்தது எல்லா நகரங்களையும் நடத்துகிறோம். எல்லா கோரிக்கை கொடுத்துருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் கோரிக்கை கொடுக்க போகிறோம். மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை கொடுக்க போகிறேன். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தீரன் தொழிற்சங்க பேரவை சார்பாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை தொழிலாளர்களுடைய நலன் கருதி முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிற்சங்கம், கால் டாக்ஸி மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்க்கை பல்வேறு பிரச்சனைகளால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. அதையெல்லாம் மாற்றி அமைக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டமாக இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக பார்த்தால் இன்னைக்கு 2 வீலர் டாக்ஸி நிறைய இயங்கிட்டு வருது. அதை வரன்முறைப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு அதனால் சாதகம் இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் பின்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, இன்சூரன்ஸ் போன்றவற்றை எந்த வகையில் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்து வரன்முறைப்படுத்த வேண்டும். கோவை பகுதியை பொறுத்தவரை இன்னைக்கு ஆட்டோ டாக்ஸிக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து நெரிசல்.
அதை சரி செய்ய அவனாசி ரோட்டில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். விமான நிலையத்திற்கு அதிகமான பயணிகள் சென்று கொண்டிருப்பதால் விமான நிலையத்திற்குள்ளே ஆட்டோவையும் ஒரு சில 4 சக்கர வாகனங்களை தவிர, ஒரு சில கம்பெனியின் 4 சக்கர வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களை அனுமதிப்பதில்லை என்ற கோரிக்கையையும் நமது தொழிற்சங்கம் முன்வைத்திருக்கின்றார்கள். அதையும் அரசு கவனத்தில் எடுத்து அதற்குண்டான தீர்வை கொடுக்க வேண்டும். அதே போல பல்வேறு கோரிக்கைகளை இன்று தமிழக அரசிற்கு தொழிற்சங்கத்தின் சார்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் தொழிற்சங்க கோரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு அந்த தொழிற்சங்க உறுப்பினர்களையும் அவரது குடும்பத்தையும் காக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளும் முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய அறிவுரையின் பேரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை கொங்கு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் முன்னெடுக்க வேண்டும் என்று மாநில பொதுச் செயலாளர் தீரன் தொழிற்சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் திரு கொங்கு கோமகன் அவர்கள் தலைமையில் அனைத்து பகுதிகளிலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.